ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வெஜிடபிள் பாஸ்தா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியை நல்லா காய வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா காஞ்சதும் நான் இதில் 200 கிராம் அளவுக்கு பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். பாஸ்தா சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். பாஸ்தா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாஸ்தாவை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதும் நான் இதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் நான் ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஆயிலும் சேர்த்துக்கலாம். 3 மினிட்ஸ் வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ச் அளவு இஞ்சி, 2 பூண்டு, 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவு தக்காளியை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு கப் அளவு பீன்ஸு, ஒரு கப் அளவு கேரட், ஒரு கப் அளவு கேப்சிகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு வெறும் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவில் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டோம். ஸோ நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து செய்கிறப்போ நம்மளுக்கு பாஸ்தாவுக்கு நல்லா கலர் கொடுக்கும். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இது சேர்க்க வேண்டாம். பச்சை மிளகாவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த பாஸ்தாவுக்கு கலர் கொடுக்கும். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்குனப்பவே வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி வெந்திருக்கும். ஸோ இந்த தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்க்குறப்ப நம்மளுக்கு வெஜிடபிள்ஸில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இருக்கும். இப்போ நாம் இதில் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பாஸ்தாவும் வெந்திருக்கு, வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் கலரி விட்டாலே போதும். ரொம்ப நேரம் கலரக்கூடாது. பாஸ்தா நல்லா உடையாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது உடையாமல் நல்லாயிருக்கும். 2 மினிட்ஸ் கழித்து கலந்து விட்டு பார்க்குறப்ப நம்மளுக்கு பாஸ்தாவும் வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ நாம் கொஞ்சமாக கொத்தமல்லியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.